ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் இல்லாம ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு அண்ட் தென் ஒரு சில மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை வச்சு எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ட்ரேடர்ஸ் ஆகி நீங்க இன்டெப்தா வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் அப்படிங்கிறது பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. இன்னைக்கு 9/7 பிஃபோர் மார்க்கெட் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய கீ லெவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் 108 அப்படிங்கிற ஒரு லெவல், 25,900 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 59 அப்படிங்கிற ஒரு லெவல். இந்த லெவல் வந்து மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்தேன். இந்த லெவல் வந்து எதற்காக நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்ல 25,960 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ், 25,892 அப்படின்ட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோ. ஓகேங்களா? எனக்கு 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து எனக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா 85 ரூபா அப்படிங்கிறதுல எனக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது ஆயிருந்தாங்க. புரியுதுங்களா? நேத்தோட எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 85 ரூபா. 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல நம்ம 108 அப்படிங்கிற ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். இது எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் 108 எபவ் இருக்காங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே நிக்கிறதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கறதா அதிகமா இருக்கு. அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 108 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். 108 அப்படிங்கிற ஒரு லெவல். அதே மாதிரி 25,900 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 59 அப்படிங்கிற ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். அது எதற்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 900 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எனக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்காங்க, எஸ்டர்டே க்ளோசிங் எங்க அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு 99 ரூபா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கிறதா இருக்காங்க. 99 ரூபா அப்படிங்கிறது எனக்கு எங்க இருக்கு. அப்ப 900 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எனக்கு 59 ரூபாய்க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல போகாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கீ லெவல்ஸை பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்ல என்ன தெரியுது அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா 900 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது 59 கீழே. அப்போ ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் இருக்க போகுது. 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் 108க்கு மேல. அப்போ ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் லோவுக்கு கீழேயும் இருக்க போகுது அப்படிங்கறத இந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு மோர் ப்ரோபபிலி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருச்சு. இப்போ மார்க்கெட்ல ஸ்பாட் சார்ட் ஓப்பன் பிலோ எஸ்டர்டே லோ பிலோ அண்ட் தென் கால் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பன் பிலோ எஸ்டர்டே லோ பிலோ, புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஓப்பன் எபோ எஸ்டர்டே ஹை எபோ அப்படின்னா அதுதான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா புட் செல்லர்ஸ் பேனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? புட் செல்லர்ஸ் பேனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ புட் செல்லர்ஸ் பேனிக் ஆனாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் அப்படிங்கிறதாகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து கால் சைடு ஸ்ட்ராங்கா இல்ல, புட் செல்லர்ஸ் வந்து பேனிக்கா இருக்குண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய இந்த கீ லெவல் வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். These key levels are mathematically major support and resistance for today market. These levels are not for buy and sell recommendation based on logic. Call seller and put sellers play their game அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். And then CE premium is more stronger than put. If CE premium is weak means market should be bearish அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த CE premium weak ஆகணும் அப்படின்னா அந்த 59 கீழே 900 காலும் and then put option premium strong ஆகணும் அப்படின்னா 108 above வந்து 26,000 புட் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்காக தான் இந்த கீ லெவல் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். வாட்ச் 25,700 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 25,800 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்ட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம கொடுத்துருக்கோம். எத்தனை மணிக்கு? 9:55 அப்படிங்கிற ஒரு இடத்துல 9:55 அப்படிங்கிற டைமுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 9:55க்கு 700 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்க. 78 ரூபா அப்படிங்கிறது லோ வச்சிருக்காங்க. ஸோ அந்த 78 அப்படிங்கிற நான் எங்க டிராப் பண்றேன், இதுல நான் டிராப் பண்றேன்.
அண்ட் தென் இந்த இடத்துல எனக்கு 25,800 புட் ஆப்ஷன் பிரீமியம் 9.55 வச்ச ஹை வந்து 92, ஓவராலா இருக்கக்கூடிய ஹை வந்து 94. ஸோ 94 அப்படிங்கறத நான் கால்ல வந்து மார்க் அப்படிங்கிறது பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க நமக்கு என்னங்க நடந்திருக்கு, எத்தனை மணிக்கு நம்ம சொல்றோம், 9:55க்கு நம்ம சொல்றோம். கரெக்டா அடுத்த 5வது நிமிஷம் கேண்டில் புட் ஆப்ஷன் பிரீமியம் 800 புட்டோட எஸ்டர்டே ஹை அபோவ் அண்ட் தென் இன்ட்ராடே ஹை அபோவ் 700 கால் அண்ட் தென் 700 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே லோ பிலோ அண்ட் தென் எஸ்டர்டே லோ பிலோ வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல யாருங்க நமக்கு ஸ்ட்ராங், கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஆகுறாங்க. புரியுதுங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி மோர் ப்ரோபாபிலி இந்த இடத்துல இவங்க லோ வச்சது பாத்தீங்கன்னா 78. அப்போ இந்த இடத்துல 800 புட் ஆப்ஷன் பிரீமியம் 78 ரூபாய்க்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா இவங்க 78 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். புரியுதுங்களா? அப்போ இவங்க 78க்கு மேலதான் இருப்பாங்க அப்படின்னா இந்த பிரீமியம் 78க்கு கீழே போகாது அப்படின்னு அர்த்தம். அப்ப கீழே போகாது அப்படின்னா கால் செல்லர்ஸ் எல்லாருமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது பண்றாங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு பிரீமியத்தை செல் பண்ணிட்டு அந்த பிரீமியத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நடக்குது. அதே மாதிரி 25,700 கால் ஆப்ஷன் பிரீமியம் 25,800 புட்டோட ஹைக்கு மேல நமக்கு இருக்காங்க. ஸோ இதை வந்து 9:55க்கு நம்ம சொல்றோம். அது வந்து அடுத்த 5வது நிமிஷம் கேண்டிலே வந்து பாத்தீங்கன்னா அது நடந்திருக்கு. அண்ட் தென் 10:55க்கு ஃபார் லைவ் மார்க்கெட் அனலைசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 3 பேர்ல ஏதாவது 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணணும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளோட சேனலை நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. உங்களுடைய லேர்னிங் ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை ஓரளவுக்கு உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் கரியர்ல ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஆக முடியும். இந்த 108 அப்படிங்கிற ஒரு லெவல் எதுக்கு கொடுத்துருக்கோம், ப்ரீவியஸ் டே லோ பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இந்த 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் 108க்கு கீழே எத்தனை மணிக்கு வராங்க, 12:20க்கு. அந்த டைம்ல பாருங்க நமக்கு 12:20 அப்படிங்கும்போது ஸ்பாட் சார்ட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல போறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அடுத்து எப்போ வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்திருக்காங்க, 1:30 மணிக்கு வந்திருக்காங்க. 1:30 மணிக்கு ஸ்பாட் சார்ட் எங்க இருக்காங்க, நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு ப்ரீவியஸ் டே லோவுக்கு மேல இருக்காங்க. புரியுதுங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ட்ட ப்ரீவியஸ் டே லோவுக்கு மேல இருக்காங்க. அப்போ 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது 108 ரூபாய்க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கறத லாஜிக். புரியுதுங்களா? இந்த இடத்துல 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல 85 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல 25,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 59 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஸ்பாட் சார்ட் போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 85 ரூபாய்க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா நீங்க நெக்ஸ்ட் கேண்டில் என்ன இருக்குன்னு பாருங்க, கால் ஆப்ஷன் அப்படியே வீக் ஆகுறாங்க, புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நமக்கு அப்படியே ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அப்ப அப்படியே நமக்கு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் ரிட்டர்ன் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பாட் சார்ட் நமக்கு இருக்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல போகுமா இல்லையான்னு நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது நமக்கு கால் ஆப்ஷன் இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அடுத்த கேண்டிலே கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னா நமக்கு வீக் ஆயிட்டாங்க. ஸோ அந்த வீக்கை நம்ம வந்து இந்த இடத்துல 900 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஏன் அப்படின்னா நமக்கு 25,900க்கு மேலதான் ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ 900 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியமும் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க 900 கால் புட் ஆப்ஷன் பிரீமியமும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க 800 கால் அண்ட் தென் 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியமும் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி நீங்க வந்து எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களோட அனாலிசிஸ் வந்து இந்த இடத்துல நீங்க பண்ணக்கூடிய அனாலிசிஸ் அப்படிங்கிறது இங்க வந்து மாறும். ஸோ இப்படி மாறுமே தவிர்த்து நீங்க பண்ணக்கூடிய அனாலிசிஸ் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கலா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பே வந்து ஆகாது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 950 பிரேக் ஈவனா எடுத்து பார்த்து 950க்கு போகணும் அப்படின்னு நீங்க பிரேக் ஈவனா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 900 கால் 26,000 புட்டை பார்க்கலாம். 900 பிரேக் ஈவனா எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா 800 கால் 26,000 புட்டை பார்க்கலாம். இல்ல 900 கால் 900 புட்டை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம்.
ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியலாம், ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ புரியாதவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இங்கே இண்டிகேட்டரோ பிரைஸ் ஆக்ஷனோ கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பேசிஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த கால்குலேஷனை ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ட்ரேடரா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். ஓகே, இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 25,900 புட் ஆப்ஷன் பிரீமியத்தை 31 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிறது பண்றேன். 70 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் அப்படிங்கிறது ஆயிட்டேன். ஆனால் அவன் ஹை போனது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போயிருக்கான். ஸோ நம்மளோட கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200% ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஆனால் நமக்கு ஒரு 110% அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அடுத்து இன்னைக்கு நம்மளோட குரூப்ல இருக்கக்கூடிய பூல் போட்டிருந்தோம். ஸோ 27 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 7 பேர் வந்து லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 20 பேர் வந்து நோ ட்ரேடு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன். ஸோ மறுபடியும் உங்களால நம்மளோட மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் வச்சு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு பூல் போட்டிருக்கோம். இதுல வந்து 48 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. 45 பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த நோ சொன்னவங்க முடிஞ்ச அளவுக்கு மேத்தமெட்டிக்கலா மார்க்கெட்டை ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் ஏன் 25,900 புட் ஆப்ஷன் பிரீமியத்தை 31ல வாங்கினேன் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பியூரா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். யாரையும் இங்க பை பண்ணுங்க, இங்க செல் பண்ணுங்கன்னு நான் சொல்ற மாட்டேன். அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது உங்களையே தான் சேரும். அது எந்த வகையிலையும் என்னையோ என்னோட சேனலையோ வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, இப்போ 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு 108 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் எங்க இருக்கும், ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதன் அடிப்படையில இதை நான் வந்து ஒரு பேஸா வச்சுதான் 25,900 புட் ஆப்ஷன் பிரீமியத்தை நான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 32 ரூபா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பை அப்படிங்கிறது பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் பை பண்ணேன். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அவன் 100 சம்திங் எத்தனை ரூபாய் நம்ம பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையும் வந்து பாத்திரலாம். நம்ம சாரி எத்தனை மணிக்கு நம்ம பை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மறந்துருச்சு. ஸோ பை டைமிங் இது இல்லை, சரி விடுங்க, மொபைல் எடுத்து பார்க்கணும். ஓகே, 32 ரூபாய் நம்ம பை பண்ணியிருக்கோம். பை பண்ணிட்டு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு 70 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா செல் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். அப்போ 32 ரூபா அப்படிங்கிறது எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அப்போ இங்க எடுத்த என்ட்ரியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா 103 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே சக்சஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். பட் நம்ம ஒரு சைக்காலஜியா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு 1:3 1:4 அப்படின்னு புக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம்தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ள வந்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் பிலோ எஸ்டர்டே லோ பிலோ வந்துட்டாங்க. அப்ப மார்க்கெட் வந்து நமக்கு கண்டினியூவா ஃபால் ஆக வேண்டியதானே? ஏன் வந்து நமக்கு கண்டினியூவா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகல அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது எவ்ரிடே கேம் வித் கால் ஆப்ஷன் அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியம் தான். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 800க்கு கீழே வரணும் அப்படின்னா 700 கால் ஆப்ஷன் பிரீமியத்தை விட 900 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஆகணும். ஸோ அதன் அடிப்படையில 700 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 700 கால் ஆப்ஷன் பிரீமியம் இங்க வச்ச லோ என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 99 ரூபா. அப்போ இந்த இடத்துல 25,900 புட் ஆப்ஷன் பிரீமியம் எடுக்கிறேன். நான் என்ன டிரா பண்றேன், 99 ரூபா அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து பாத்தீங்கன்னா நான் டிரா அப்படிங்கிறது பண்றேன். ஸோ கரெக்டா பாருங்க, இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட இந்த லோவுக்கு மேல புட்டு போக முடியல. புரியுதுங்களா? அதே மாதிரி கால் ஆப்ஷன் பிரீமியம்னால இந்த ஒரு ஹைக்கு கீழே புட்டோட இந்த ஹைக்கு கீழே வர முடியல. நீங்க கேட்கலாம், ஏன் ப்ரோ இந்த லோவை பார்க்காம இந்த லோ பாக்குறீங்க அப்படின்னு. நீங்க இந்த லோவையும் பார்க்கலாம், இந்த லோவையும் பார்க்கலாம். இந்த லோவை பார்த்தீங்க அப்படின்னா 78 அப்படிங்கிற ஒரு லெவல் வருது. ஓகேங்களா? ஸோ 78 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ உங்களோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு இடம் வேணா சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ரொபாபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அந்த ஒரு மார்க்கெட் மொமெண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது சேமா தான் இருக்கும். 78 அப்படின்னு போட்டீங்கன்னாலும் இந்த இடத்துல தான் மறுபடியும் 78க்கு மேல வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 99 அப்படிங்கிற போயிருக்காங்க. மறுபடியும் 78க்கு கீழே வர்றாங்க. 78க்கு மேல போக முடியல. ஸோ அவங்க ஃபர்தரா கீழே தான் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல 700 கால் ஆப்ஷன் பிரீமியத்தை விட 900 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிக விலையில வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஆகல. ஸோ மார்க்கெட்னால 25,800க்கு கீழே
இதுக்கு மேல சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது கம்மி. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே இறங்கவும் இல்லை, சஸ்டெயினும் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க புரிஞ்சு நீங்க சார்ட்டை வந்து ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ட்ரேடிங்ல நீங்க 1 ஸ்டெப் ஃபார்வர்டு அப்படிங்கிறது எடுத்து வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாம நீங்க வந்து சிம்பிளா இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஆகும். ட்ரெண்ட் லைன் கரெக்டா இல்லையா தெரியல. அப்ப இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2.25. ஸோ 2.25 எங்க இருக்காங்க? ஸோ என்ன ஆச்சு, ஒரே நிமிஷம். அப்போ 2.25 எங்க இருக்காங்க அப்படின்னா 46 ரூபா இருக்காங்க. நான் என்ட்ரி எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 32 ரூபா. 32 ரூபா அப்படிங்கிறது எங்க, 45 ரூபா அப்படிங்கிறது எங்க. அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்துக்கோங்க. நீங்க அப்படியே நீங்க ட்ரெண்ட் லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களோட டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வைப்பீங்க, நீங்க இந்த லோ வைப்பீங்க. ஆனா இவன் போவானா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் பிளைண்டா தான் நீங்க மார்க்கெட் உட்கார்ந்துட்டு இருக்கணும். இதே மேத்தமெட்டிக்கலா நீங்க மார்க்கெட்டை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியும். இந்த இடத்துல பாருங்க, நம்ம 750 பிரேக் வச்சுட்டு 700 கால் 800 புட் எடுக்கிறோம். அப்ப 700 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங் ஆகும், மார்க்கெட் 750க்கு கீழே வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அது ஏன் நம்ம எடுத்துட்டோம்? 700 கால் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச லோ என்ன 78 ரூபா, 800 புட் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச ஹை என்ன 94 ரூபா. அப்போ 700 கால் வந்து 800 புட்டோட ஹைக்கு மேல போறாங்க. அதே மாதிரி 800 புட் வந்து 700 காலோட லோவுக்கு கீழே வராங்கன்னா கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங். அப்போ மார்க்கெட் என்ன, அப்போ இந்த லெவலுக்கு கீழே போக முடியாது. அப்போ கீழே போகாது அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்காது அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது டிகே ஆகாது. அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் டிகே ஆகாது அப்படின்னா செல்லர்ஸ் வந்து வந்த லாபத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியத்தை ஹைல இருந்து வந்து பாத்தீங்கன்னா செல் பண்றாங்க. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் சார்ட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல போகாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி 900 காலையும் அண்ட் 26,000 புட்டையும் வச்சு அப்ப மார்க்கெட் மேல போகாது அப்படிங்கும் போது புட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பிரீமியம் அப்படிங்கிறது வீக் ஆகாது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் லாஜிக்கா, ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சவங்க வந்த லாபம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாபத்தை வந்து பாத்தீங்கன்னா புக் அப்படிங்கிறது பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி போக முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் அப்படிங்கறது பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கறது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.